ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் பீரியட்ஸ் ஆஃப் டேட்ஸ். நம்மளோட பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எத்தனை நாளில் வந்து ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். பேசிக்காக நம்ம ரெமெடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளோட ஓவுலேஷன் டைமிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நம்மளோட பீரியட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வருது. பீரியட்ஸ் வந்து நம்ம முடிஞ்சது பிறகு தான் ஓவுலேஷன் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு 14 days ஆர் 15 days அந்த 19 days வரைக்குமே உங்களோட ஓவுலேஷன் டைமிங். ஓகேங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கு லேட்டாக ஓவுலேஷன் ஆகும். அவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான் இந்த ஓவுலேஷன் வந்து. ஆனால் என்ன சொல்கிறது, 90% ஆஃப் வந்து ஓவுலேஷன் வந்து 15 or 16 அந்த டேஸில் தான் வந்து ஆக்சுவலி நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஓவுலேஷன் வந்து லேட்டாக வந்து நடக்குதுங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஓவுலேஷன் நார்மலாக வந்து நீங்கள் ஓவுலேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 15, 14, 16, 17 அந்த மாதிரியான டேஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெமெடிஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெமெடிஸ்லாம் வந்து நம்ம பீரியட் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ரெமெடி ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சிக்கான ரெமெடிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவுலேஷன் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்ட்ரென்த்து அந்த அந்த கருக்கான ஸ்ட்ரென்த்து வந்து அப்போ கிடைக்கும். ஓவுலேஷனுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து அப்போ கிடச்சி குழந்தை நல்லா எனர்ஜெட்டிக்காக விளையாடுறதுக்கு அந்த ரெமெடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட பீரியட்ஸ்க்கு அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ரெமெடியாக இருக்கட்டும், உங்களோட ஓவுலேஷன் பீரியட்ஸ் டைமிங் ஆகட்டும், ரெண்டுமே வந்து உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்குது. நீங்கள் ரெமெடி எடுத்தாலும் சரி, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களோட ரெமெடி எடுக்கணும். ஏன்னா ஓவுலேஷன் பீரியட்ஸ் முடிஞ்சு தான் நடக்கும், பீரியட்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓவுலேஷன் வந்து நடக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சு 15 நாளில் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதுதான் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எப்போ ஓவுலேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும் அக்யூரேட்டாக வந்து தெரியறது கிடையாது. நான் வந்து கிளியராக சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாளில் உங்களோட ஓவுலேஷன் டைமிங். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஓவுலேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கு இது எப்போ நடக்குதுன்னு தெரியாது. இந்த டேட் ஓகே, டேட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாது. அது இல்லாமல் அதை வச்சு மட்டும் எனக்கு நான் வந்து எப்படி ஓவுலேஷன் தான் நடக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மாற்றி ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்குது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, LH கிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஓவுலேஷன் செக் பண்ணுறதுக்கான ஒரு கிட். ஆக்சுவலி LH கிட்டுன்றது உங்களோட எப்படி நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி இது ஓவுலேஷன் டெஸ்ட் கார்டு. LH கிட்டுன்னு வந்து மெடிக்கல் ஷாப்பில் பெரிய மெடிக்கல் ஷாப்லலாம் இது வந்து கிடைக்கும். பெரிய மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். சப்போஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை நீங்கள் வேறு பெரிய மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மெடிக்கல் ஷாப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? LH கிட்லேயே 2 விதமாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று யூரின் விட்டு செக் பண்ணுறது, இன்னொன்று வந்து பிளட்டை வந்து நம்ம விட்டு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரினா 2 டைப்ஸ் ஆஃப் LH கிட் இருக்குது. பிளட்டு விட்டு செக் பண்ணுறது இது குயிக்லி ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஓவுலேஷன் வந்து எப்போன்னு சொல்லிட்டு. ஓவுலேஷனுக்கு வந்து அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் எடுத்து அந்த LH கார்டில் பிளட்டை 1 பாயிண்ட் வந்து இந்த சைடில் எப்படி நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு செக் பண்ணுறீங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான். பிளட் இந்த சைடு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு காமிக்கும். இதில் வந்து சிங்கிள் கோடு தான் காமிக்கும். கோடு காமிக்கல அப்படின்னா ஆஃப்டர் 1 வீக்கில் உங்களோட ஓவுலேஷன் வந்து பிளட்டு செக் பண்ணுறதுல நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஆஃப்டர் 1 வீக்கில் உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து 1 வீக்னால் 3 டேஸில் ஓகேவா, 3 டேஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓவுலேஷன் நடக்கும். கோடு வரலன்னா, கோடு வந்துருச்சுன்னா நாளைக்கே உங்களோட ஓவுலேஷன். உங்களுக்கு கோடு இப்போ வந்து நீங்கள் விட்டதுமே உங்களுக்கு வந்து கோடு அதில் பிளட்டில் கோடு உடனே வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு உங்களோட ஓவுலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நாளைக்கே உங்களோட ஓவுலேஷன் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு யூரின் டெஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரின் டெஸ்ட் கார்டில் சேம் அதே தான். யூரின் எடுத்து நம்ம விடுவோம். ஆனால் வந்து இது வந்து டிலே ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து காமிக்கும், பட் வந்து காமிக்கிற டேட்டிங் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் காமிக்கிறது டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு 3 நாளில் ஓவுலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். யூரின் விட்டு நீங்கள் செக் பண்ணுறதுல கோடு வரல அப்படின்னா 1 வீக்குக்கு மேலே ஆகும். 1 வாரம் கழித்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கோடு வந்துருச்சுன்னா 3 டேஸில் உங்களோட ஓவுலேஷன், கோடு வரல அப்படின்னா 1 வீக்.
இது 2 கிட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த கிட் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட சிம்டம்ஸ், அதாவது ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வந்து நார்மலாக வந்து ஓவுலேஷன் டைமில் நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆகும். அளவுக்கு அதிகமான ஹீட் கிடையாது. 1.5 லெவல் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் ஹீட் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து பாடியோட டெம்பரேச்சர் வந்து இருக்கும். பாடி டெம்பரேச்சர் 1.5 லெவலில் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகும். அடிவர் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து உங்களோட யூரின் போகிற இடத்துல வந்து பிறப்பிடத்தில் ஜெல் டைப் ஆஃப் இந்த ஆலிவேரா ஜெல் ஒயிட்டாக ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜெல் வந்து ரெடியூஸ் ஆகும். சேம் அதான் பீரியட்ஸ்க்கு அப்புறம் 15 days ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் பற்றி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் ஓவுலேஷன் வந்து டைமிங்கில் வர நம்மளுக்கான பாடி சிம்டம்ஸ். உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். 15 days ஓவுலேஷன் ஆகும். 15, 14, 16 அந்த டைமிங்லலாம் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஓவுலேஷன் டைமில் என்னென்னு சொன்னேன்னா சூடாகும்னு சொல்ல 1.5 லெவலில் சூடாகும். ஜெல் மாதிரி உங்களோட பிறப்பிடத்தில் வரும்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவசியாக நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூரின் டெஸ்ட் கார்டு மாதிரி பிளட் டெஸ்ட் கார்டும் இருக்குது. LH டெஸ்ட் கார்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து கொடுப்பாங்க. நாட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு, இது வந்து LH டெஸ்ட் கார்டு. LH டெஸ்ட் கார்டுன்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க கரெக்டாக. இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு தான் கொடுப்பாங்க. LH டெஸ்ட் கார்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாம் தான் உங்களோட ஓவுலேஷன் டைமிங்கான சிம்டம்ஸ். நீங்கள் எப்படி பண்ணணுன்றதுக்கான முறை. ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான வழிகள் வந்து பிறக்கும். ஓகேங்களா, ஓகே காசு, இதே மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் காயத்ரி.